هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மொஹல்லாவாசிகளே, வஹ்தத்தே இஸ்லாமிய ஹிந்தின் சார்பாக மனிதம் போற்றுவோம் என்ற தேசிய அளவிலான தொடர் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இந்த உலகத்தில் ஓரிறைவனால் படைக்கப்பட்டவர்களே இந்த மனித சமூகம் என்பதையும், ஓரிறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் எவ்வித ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்பதிலும், படைக்கப்பட்ட மனித சமூகம் ஒவ்வொருவருக்கு மத்தியில் சக மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதும், அவர்களுடைய உடைமையை, உயிரை பாதுகாப்பது கட்டாய கடமை என்பதையும் வலியுறுத்துவதற்காகத்தான் மனிதம் போற்றுவோம் என்ற இந்த தேசிய அளவிலான பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தெருமுனை பிரச்சாரம் நடக்க இருக்கிறது. இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் வஹ்தத்தே இஸ்லாமிய ஹிந்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் ஷேக் அப்துல்லா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் வ அலா இபாதுல்லாஹி ஸாலிஹீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். قال الله تعالى أيضا القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم ذكر وأنثى وجعلناهم شعوبا وقبائل تعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يرحم الناس من لا يرحم الله. கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய நன்மை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதம் போற்றுவோம் என்கின்ற கருப்பொருளில் வஹ்தத்தே இஸ்லாமிய ஹிந்தின் சார்பாக இங்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் ஒரு தொடர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கிய இந்த பிரச்சாரம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற அக்டோபர் 4 வரை, சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரபியுல் அவ்வலுடைய மாதம் முழுவதும் மனிதம் போற்றுவோம் என்கின்ற கருப்பொருளில் மனிதத்தை பற்றி இந்த மனித சமூகத்திற்கு முன்வைக்கின்ற கருத்துக்களை முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரமாக பல வழிகளில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்ற பாதையில் ஒரு அங்கமாக அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு முன்னால் ஒரு தெருமுனை கூட்டத்தில் ஒன்று கூடி நிற்கிறோம். மனிதம் போற்றுவோம் ஏன் இந்த மாதம் செய்ய வேண்டும்? ரபியுல் அவ்வல் மாதம் ஏன் செய்ய வேண்டும்? ஏன் ஏனைய மாதங்களில் செய்யக்கூடாது என்கின்ற கேள்வி எழுமையானால், அந்த கேள்விக்கான ஒற்றை பதில் அன்பிற்குரியவர்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகிற்கு வந்த மாதமும் மீண்ட மாதமும் இந்த ரபியுல் மாதமாகும். மனிதத்தை பற்றி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் பேசியிருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. குறிப்பாக இந்த மண்ணின் மீது மனிதம் பற்றி பல கருத்துக்களை நாம் உள்வாங்கி இருக்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற கணியன் பூங்குன்றனார் கருத்தாக இருக்கட்டும், மனிதத்தை பற்றி பேசுகின்ற ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற திருமூலரின் கருத்தாக இருக்கட்டும், ஏன் பயிர்கள் வாடிய பொழுது, மனிதர்கள் அல்ல, பயிர்கள் வாடிய பொழுது வாடிய பயிர்களை எல்லாம் கண்டபோது வாடினேன் என்று சொன்ன ராமலிங்க அடிகளாருடைய கருத்தாக இருக்கட்டும், வள்ளலாருடைய கருத்தாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவனுடைய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற மனிதத்தின் கருத்தாக இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் மிஞ்சிய கருத்தாக உலகத்தினுடைய மனிதர்களுக்கான இறுதி தூதராக வந்த அண்ணலம் பெருமானார்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதத்தை பற்றிய உன்னதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். மனித உயிர் எவ்வளவு புனிதமானது தெரியுமா என்று சொல்லும் போது சொன்னார்கள், அரஃபாவுடைய பெருவழியில் துல்கத்தினுடைய மாதத்தில் அரஃபாவுடைய நாளில் நின்று கொண்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, என்னருமை மக்களே, இந்த மண் எவ்வளவு புனிதமோ, இந்த நாள் எவ்வளவு புனிதமோ, இந்த துல்கத்தினுடைய மாதம் எவ்வளவு புனிதமோ, அதே போன்று உங்களில் ஒவ்வொருவருடைய இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் புனிதம் என்று சொன்னார்கள். மனிதத்தை பற்றிய இதைவிட வரைவிலக்கணத்தை வேறு எந்த மனிதனுடைய வாக்கிலிருந்து நாம் காண முடியாது. அதையே குர்ஆன் இன்னொரு வகையில சொல்லும், இந்த மண்ணுலகின் மீது யாரேனும் ஒருவன் ஒரு உயிரை அநியாயமாக கொள்வானையானால் அவன் ஒட்டுமொத்த உயிர்களையும் கொன்றதற்கு சமம் என்று குர்ஆன் சொல்கிறது. மனிதத்தை பற்றி குர்ஆனுடைய பார்வை இதுதான். யாரேனும் ஒருவன் ஒரு உயிரை கொள்வானையானால் அவன் ஒட்டுமொத்த உயிர்களையும் கொன்றதற்கு சமம். அதே குர்ஆன் சொல்லும், யாரேனும் ஒருவன் ஒரு உயிரை வாழ வைப்பானையானால் அவன் ஒட்டுமொத்த உயிர்களையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று மனிதத்தை பற்றி குர்ஆன் பேசு. ஆக மனிதத்தை பற்றி இந்த உலகத்தில் கொண்டு வரப்பட்ட எல்லா கருத்துக்களை விட விஞ்சிய கருத்தாக, உயர்ந்த கருத்தாக, உன்னதமான கருத்தாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை மிஞ்சி நிற்பதால், மனிதத்திற்கான பூரணத்துவமான வழிகாட்டுதலை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருப்பதால், அவர்கள் வந்துவிட்ட இந்த மாதத்தில் மனிதம் போற்றுவோம் என்கின்ற கருப்பொருளில் இந்திய தேசம் முழுவதும் வாதத்தை இஸ்லாமி தன்னுடைய தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மனிதம் என்றால் என்ன? மனிதம் என்று சொல்கிறோமே, மனிதம் என்றால் என்ன? மனிதன்னா தெரியுது, ஹியூமன், as a human being, நான் மனுஷன். மனிதம் என்றால் என்ன? எந்த ஒரு மனிதன் தன்னோடு இருக்கின்ற சக மனிதனை, ஒவ்வொரு மனிதனும் தன்னோடு இருக்கின்ற சக மனிதனை மதம் பார்க்காமல், சாதி பார்க்காமல், இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல் மனிதர்களோடு நேசம் பாராட்டுவானோ, அன்பு பாராட்டுவானோ, எவன் தீங்கி வைப்பாமல் இருப்பானோ அவன் தான் மனிதத்தை பின்பற்றுகிறான் என்று அர்த்தம். மனிதன் என்று சொன்னாலே என்ன? சக மனிதர்களோடு அன்புட வாழ்வது. என்னோடு வாழ்கின்ற யாருக்கும் நாம் தீங்கி வைக்காமல் நன்மை நாடுவதைத்தான் நாம் மனிதம் என்று சொல்கிறோம். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதம் என்பது மனிதர்களோடு மட்டும் நின்று விடவில்லை, அது உயிரினங்கள், படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களிடத்திலும் கொண்டு போய் சேர்கிறது. அது வாயில்லா ஜீவன்களாக இரு இடத்திலும் அவர்களிடத்தில் கூட அன்பு காட்டும் பொழுது அது மனிதம் என்கின்ற வரையறுக்குள் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதத்தை பற்றி இவ்வளவு உயர்த்தி சொல்வதற்கான ஒரே காரணம் என்ன? அன்பிற்குரியவர்களே, நாம் வாழுகின்ற மண்ணில் மனிதம் எப்படி இருக்கிறது, மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள், மனிதம் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் எந்த பார்வையில் பார்க்கப்படுகிறார்கள் என்பது முக்கியம். மனிதத்தை பற்றிய பார்வை நம்ம இடத்துல என்னவாக இருக்கோ அப்படித்தான் நம்ம மனிதனை பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த பரந்துபட்ட தேசம் முழுவதும் மனித படைப்பை பற்றி ஒரு அளவுகள் இருக்கிறது. சனாதனத்தினுடைய அளவுகள் நாம் எல்லாருக்குமே தெரியும். மனிதன் இந்த தலையிலிருந்து பிறந்தான், இந்த மார்பில் இருந்து பிறந்தான், இந்த இடத்திலிருந்து பிறந்தான், காலில் இருந்து பிறந்தான் என்று மனிதனை பிறப்பின் அடிப்படையில் கூறு போடுகின்ற ஒரு சமூகத்துல மனிதத்தை எதிர்பார்க்க முடியுமா? மனிதத்தை பிறப்பின் அடிப்படையிலேயே கூறு போடுகின்ற ஒரு சமூகத்தில் மனிதத்தை எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் மனிதம் பிறப்பின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பிறப்பு என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்கள் இறைவன் ஒரே இறைவன், உங்கள் தந்தையர் ஒரே தந்தையர், நீங்கள் அனைவரும் ஆதத்தின் மக்கள் என்று சொன்னார்கள். கர்ரம்னா பனி ஆதம். குர்ஆன் சொல்லுது, ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தலாம் என்று சொல்லுது. மனிதர்களை பிரித்து பார்க்கவே இல்லை குர்ஆன், மனிதர்களை ஒன்றுபடுத்தி பார்த்தது. அழகாக சொல்லும், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் ஸக்கரி உன்ஸா, நீங்கள் ஓரான் ஓர் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், தலையிலிருந்து பிறந்தவன் இவன், நெஞ்சிலிருந்து பிறந்தவன் இவன், காலிலிருந்து பிறந்தவன் இவன் என்கின்ற கட்டுக்கதைகளுக்கோ மனிதர்களை கூறு போடுகின்ற வர்ணாசிரத்திற்கோ குர்ஆன் ஒருபோதும் ஒத்து உதவில்லை. நேரெதிர்மாறாக சொன்னது, ஓர் தாய் தந்தைக்கு பிறந்த ஓர் குடும்பத்தை சார்ந்த மனித சமூகம் இந்த சமூகம் என்று சொன்னது. இன்னைக்கு இந்த மண்ணின் மீது நடக்கின்ற எல்லா அவலங்களுக்குமான காரணம் என்ன? சாதியின் பெயரால் மனிதர்களை பிரித்து வைத்திருக்கிறோம். தொழில் காரணமாக மனிதர்களை பிரித்து வைத்திருக்கிறோம். இன்ன தொழில் செய்வோம், இன்ன இடம் என்று நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? இங்கே மனிதம் முற்றிலும் வீழ்த்தப்பட்டிருக்கின்ற நிலையில நாம் பார்க்கிறோம். அன்றாடம் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் கொல்லப்படுகின்ற மனிதர்களை பார்க்கிறோம். மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள்.
காரணம் கேட்டால் சொல்லப்படுகிறது, இன்ன மதத்தினர் இந்த மதத்தினரை கொண்டார்கள், இன்ன சாதியினர் இந்த சாதியினரை கொண்டார்கள். அப்ப மனித உயிர்கள் துண்டாடப்படுவதற்கான அடிப்படை காரணமே இங்கே ஏற்ற தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, மனிதத்தை போதித்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உன்னதத்தை சமநிலையை சொன்னார்கள் தெரியுமா? அரபு மண்ணில் நின்று கொண்டு பேசினார்கள், அரபியாக இருந்து கொண்டு பேசினார்கள், அரேபியர்களிடத்தில் நின்று கொண்டு பேசினார்கள். என்னருமை மக்களே, உங்களில் அரபியை விட அரபி அல்லாதவரோ அரபி அல்லாதவரை விட அரபியோ உயர்ந்தவரும் அல்ல தாழ்ந்தவரும் அல்ல என்று சொன்னார். சொல்லுங்கள் அன்பிற்குரியவர்கள், எப்படிப்பட்ட மனிதம் இது? அரபு மண்ணில் நின்று கொண்டு அரபுகளிடத்தில் ஒரு அரேபியர் சொல்கிறார், ஒரு அரபியை விட அரபி அல்லாதவனோ ஒரு அரபி அல்லாதவனோட அரபியோ எந்த வகையிலும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை, மனிதர்கள் சீப்பின் பற்களை போன்றவர் என்று சொன்னார். இது மனிதம். சொல்லுங்கள், இங்கே அந்த மனிதம் இருக்கிறதா? ஒரு சீப்பின் பற்களை போன்று ஓர் தாய் தந்தைக்கு பிறந்த மக்கள் என்று மனிதத்தை பற்றி அண்ணல் பெருமானார் சொன்னார். இன்று ஐரோப்பிய உலகத்தையும் இந்திய கண்டத்தை பிறப்பின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் மனிதன் துண்டாடப்படுகிறது என்று சொன்னால், இந்திய கண்டத்திற்கு வெளியே செல்வோம் என்று சொன்னால், ஐரோப்பிய கண்டமாக இருக்கட்டும், அது ஆப்பிரிக்க கண்டமாக இருக்கட்டும், இனவெறி அங்கே மக்களை துண்டாடுகிறது, நிறவரி மக்களை துண்டாடுகிறது. வெள்ளையர்கள் கற்பர்களுடைய பிரச்சனை இன்று வரை வல்லரசுகளால் தீர்க்க முடியவில்லை. அதே அரசாங்களுடைய பெருவழி நபிகளை தொடர்ந்து பேசினார்கள். ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளையனோ, ஒரு வெள்ளையனை விட கருப்பனோ உயர்ந்தவனும் அல்ல தாழ்ந்தவனும் அல்ல என்று சொன்னான். ஆக நிறத்தாலோ இனத்தாலோ வேறு எந்த வகையிலும் மனிதன் ஒருவனுக்கு ஒருவன் உயர்ந்தவன் அல்ல, ஒருவனுக்கு ஒருவன் அடிமையும் அல்ல என்று சொன்னான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற கருத்தை 1406 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்தார்கள், அதை உறுதிப்படுத்தினார்கள். யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்கின்ற கணியன் பூங்குன்றனான கருத்தை 1400 வருடங்களுக்கு முன்னால் விஞ்ஞானத்தினுடைய ஒளி இல்லாத காலகட்டத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகம் அனைத்தும் ஓர் குடும்பத்து மக்கள் என்று உரைத்தார்கள். அந்த மனிதம் இங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னருமை மக்கள், பொருளாதார ரீதியாக இங்கே எப்படிப்பட்ட மனிதம் இருக்கிறது? பொருளாதார அடிப்படையிலே இங்கே மனிதம் எப்படி வீழ்த்தப்பட்டிருக்கிறது? நான் ஆரம்பத்திலே உங்களிடத்தில் சொன்னேன், வாடிய பயிர்களை கண்டபோது நான் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார். எதை? பயிரை. ஒரு முளைகின்ற பயிர் வாடி இருக்குமே, ஆனால் அதை பார்த்து நான் வருந்துகிறேன் என்று வள்ளலார் சொன்னார். இதே மண்ணில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் சுமார் 20 கோடிக்கும் அதிகமான மக்கள் பட்டினியோடு வெறும் வயிற்றோடு உறங்க செல்கிறார்கள் என்று இந்திய பொருளாதார பட்டியலிடுகிறது. பசியோடு உறங்க செல்கிறார்கள், உணவு இல்லாமல் உறங்குகிறார்கள். பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை போதிய உணவு இல்லாமல் இரவில் உறங்குகிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்கிறது. அன்பிற்குரியவர்கள், எந்த மண்ணில்? பொருளாதாரம் இல்லாத மண்ணில் அல்ல, உணவு உற்பத்திக்கு பஞ்சமான மண்ணில் அல்ல. சமீபத்தில் இந்திய பணக்காரர்களுடைய பட்டியல் வெளியே வந்தது. மொத்தம் 10 பணக்காரர்கள், அம்பானி, அதானி அம்பானி உள்பட நீரஜ் பஜாஜ் வரை 10 பணக்காரருடைய சொத்து பட்டியல் 40 லட்சம் கோடி. முதல் இடத்தில் இருக்கின்ற அதானிய சொத்து மதிப்பிலிருந்து கடைசி இடத்தில் இருக்கின்ற நீரஜ் வரை 40 லட்சம் கோடி மதிப்புக்கு 10 நபர்கள் மட்டுமே சொந்தக்காரர்களாக இருக்கின்ற இந்த மண்ணில் மனிதம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு இரவும் நம்மோடு இருக்கின்ற சக மனிதர்கள் பட்டினியோடு உறங்க செல்கிறார்கள் என்று பட்டியல் சொல்கிறது, பதிவு சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதத்தை சொன்னார்கள் தெரியுமா? உங்கள் அண்டை வீட்டான் பசித்திருக்க நீங்கள் மட்டும் உண்பவது இறை நம்பிக்கையாளனுக்கு அழகே இல்லைன்னு சொன்னார். தங்கள் அண்டை வீட்டார் பசித்திருக்க தாம் மட்டும் உண்பவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்ல என்று சொன்னார். ஒரு கட்டத்திற்கு மேல் சொன்னார்கள், நீங்கள் ஆட்டின் குழம்பை கொண்டு நீர் வைத்து கோம்பு வைத்திருந்தாலும் அதில் நீரை ஊற்றியேனும் உங்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் மனிதத்தை பற்றி அண்ணல் பெருமானார் பேசினார்கள். ஒருவேளை உங்களுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை, உங்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு உணவு கொடுக்க முடியவில்லையா? பிரச்சனை இல்லை. அந்த உணவை நீங்கள் சமைக்கின்ற உணவினுடைய வாசம் உங்கள் அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனங்களை தூண்டிவிடக்கூடாது. உங்கள் வீட்டினுடைய வாசல்களை துவாரங்களை அழைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். மன ரீதியாக கூட ஒவ்வொரு மனிதனும் தன் அண்டை வீட்டுக்காரனால் அவனுடைய பசி தூண்டப்படக்கூடாது என்கின்ற மனிதத்துவத்தை
அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மனிதத்துவத்தை இந்த உலகத்திற்கு அண்ணலம் பெருமானார் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் பார்க்க வேண்டும். அண்டை வீட்டுக்காரர் உறவை பேணுவதில் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும். நம்மில் நிறைய பேர் அண்டை வீட்டுக்காரர்கள் பேசுவதே இல்லை. என் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார், என் மேல் வீட்டில் யார் இருக்கிறார், என் கீழ் வீட்டில் யார் இருக்கிறார் என்பதே நமக்கு தெரியாது. இதுவல்ல நபிகள் நாயகம் போதித்த போதனை. 40 லட்சம் கோடி சொந்தக்காரர்கள் இருக்கின்ற இடத்தில் பட்டியோடு 20 கோடி பேர் தூங்குகின்ற சமூகத்தில் இல்ல மனிதம். ஒரு மனிதனும் தன் அண்டை வீட்டை பற்றி கவலைப்பட வேண்டும் என்பதுதான் அன்னலார் சொன்ன மனிதம். அன்பிற்குரிய ஒழுக்கம் சார்ந்த இங்க மனிதன் எப்படி இருக்கிறது? ஒழுக்கம். பெண்ணின் பெயரால் நாடு இருக்கிறது, பெண்ணின் பெயரால் நதிகள் ஓடுகிறது. மண்ணுக்கு பெயரே பெண், பூமி மாதா என்று சொல்கிறோம். இங்கே மனிதன் பெண்கள் விஷயத்திலே மனிதன் என்ன? இன்றும் பெண் பிள்ளைக்கு கள்ளிப்பால் கொடுக்கின்ற தேசம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நம் தேசமாக பாரு. நபிகளார் சொன்ன பெண்ணியம் இப்போது மனிதன் எப்படி தெரியுமா? யார் வீட்டில் பெண் பிள்ளை பிறக்கிறார்களோ அந்த வீட்டிற்கு இறைபுறத்திலிருந்து வானவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அந்த வீட்டு மக்களுக்கு சுப செய்தி சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உலகத்திலேயே பெண் பிள்ளை பிறந்தால் அது சுப செய்தி என்று சொன்ன ஒரே கொள்கை இஸ்லாம், ஒரே வேதம் குர்ஆன். பெண்களை தீட்டாக, பெண்களை கவர்ச்சி பொருளாக, பெண்களை போக பொருளாக பார்த்து கொண்டிருக்கின்ற உலகத்துக்கு மத்தியில் பெண்களை உன்னதமானவர்களாக, உயர்ந்தவர்களாக மனிதன் காக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கு பெண்கள் காக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை முன்வைத்தது குர்ஆன், முன்வைத்தது இஸ்லாம், முன்வைத்தவர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே மனிதன் எப்படி இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, 18 நிமிடங்களுக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார். எந்த பெண்ணின் பெயரால் நதிகள் ஓடுகிறதோ, எந்த பெண்ணின் பெயரால் நாம் தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த மண்ணில் 18 நிமிடத்திற்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? இங்கே பெண்களுக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களை ஆன்மா இருக்கின்ற பொருளாகவே நாம் பாதிப்பதில்லை. இஸ்லாம் சொல்கிறது, மனிதன் பேசுகிறது இஸ்லாம், சொர்க்கம் வேண்டுமா உங்கள் தாயின் பாதத்துக்கில் இருக்கிறது சொர்க்கம் என்று சொல்கிறது. ஒவ்வொரு ஆண்மகனும் தான் சிறந்த ஆண்மகனா இல்லையா என்பது எப்போது தெரியும்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் உங்களிடத்தில் சிறந்தவர். பெண்களை பற்றி மனிதன் எப்படி நிலைநாட்டப்பட வேண்டும்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் நல்ல முறையில் வளர்த்து நல்ல முறையில் திருமணம் வைத்து முடிப்பாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று தன் 2 விரல்களையும் உயர்த்தி காட்டினார்கள். கூட்டத்தில் இருந்த ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அன்னலார் சொன்னார்கள், 2 பெண் குழந்தையை நீங்கள் பெற்றெடுத்திருந்தாலும் அவர்கள் நல்ல முறையில் வளர்த்து நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்தால் நீங்களும் நாளை என்னோடு இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லுங்கள் அன்பிற்குரியவர்களை, இங்கே பெண்ணியம் அடிப்படையில் மனிதன் எப்படி இருக்கிறது? ஆண்கள் அணிகின்ற உடைக்கு இங்கே பெண்களை விளம்பரத்திற்கு பயன்படுத்துகின்ற மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்களை இழிவாக பார்க்கக்கூடிய மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகளார் எப்படிப்பட்ட பெண்ணியத்தை சொன்னார்கள் தெரியுமா? சுதந்திரம் என்றால் என்ன? நபிகளார் வரைவிலக்கணம் சொன்னார்கள். சன்னாவிலிருந்து ஹரவல் மௌத் வரை புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரபு தீபகற்பத்தினுடைய வட துருவத்திலிருந்து தென் துருவம் வரை எப்போது ஒரு பெண் தன்னந்தனியாக தான் ஓட்டிச் செல்கின்ற ஆடு மாடுகளை ஓனாய் இறைஞ்சி விடுமோ என்கின்ற அச்சம் தவிர வேறு எந்த அச்சமும் இல்லாமல் எப்போது ஒரு பெண் தன்னந்தனியாக பயணிப்பாரோ அதுதான் சுபிச்சம், சுதந்திரம், மனிதம் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு காலத்தில் அப்படி ஒரு பெண் தன்னந்தனியாக பயணித்தால் நாங்கள் பார்த்தோம் என்று பதிவு செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சொல்லுங்கள், சமீபத்திய மேற்கு வங்கத்துடைய சம்பவம் நமக்கு எது சொல்கிறது? ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவ பயிற்சி பெண் அங்கிருக்கக்கூடியவர்களால் கபலீகரம் செய்யப்பட்ட காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கோ அல்ல, எந்த ஒரு குக்கிராமத்தில் அல்ல, ஆள் நடவரம் இல்லாத ஒரு பூமியில் அல்ல, மேற்கு வங்கத்துடைய தலைநகரத்தில் மனிதத்தில சேவையாற்றுகின்ற மருத்துவர்கள் வாழுகின்ற மருத்துவ உலகத்தில் மருத்துவத்திற்கு சென்ற பெண் அல்ல, மருத்துவம் பார்க்கின்ற பெண் அங்கிருக்கின்ற கைவர்களால் சீரழிக்கப்பட்டிருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் மனிதம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நபிகளார் பெண்கள் குறித்த மனிதம் எப்படி இருக்கிறது நாம் யோசிக்கிறோம்.
பெண்ணியம் என்பது பெண்களுடைய மனிதம் என்பது வெறுமன பெண்களை வாயில் புகழ்வது அல்ல. பெண்களுடைய பெயர்களால் எல்லா திட்டங்களுக்கும் சூட்டுவதல்ல. பெண்களை மதிக்க கற்றுக்கொள்வது, தாய்மையை மதிக்க கற்றுக்கொள்வது, பெண்களுக்கே உரிய பாதுகாப்போடு வாழுகின்ற சமூகத்தை கட்டமைப்பதுதான் பெண்களுக்கான மனிதம் போற்றப்படுகின்ற இடம் என்பதை நான் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, இங்கே பொருளாதார ரீதியாக மனிதன் எப்படி நசுக்கப்படுகிறது? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், முதலாளித்துவம் இங்கே விஞ்சி இருக்கிறது. 10 மனிதர்களிடத்துல 40 லட்சம் கோடி சொத்து குவிந்திருக்கிறது என்று சொன்னால் உழைப்பின் அடிப்படையில் குவிந்ததாது, உழைத்து சம்பாதித்ததாது. இங்கே மனிதர்களுடைய வேர்வைகளும் மனிதர்களுடைய ரத்தங்களும் உழைப்பின் பெயரால் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும். மனிதர்களுடைய வேர்வையும் ரத்தமும் உழைப்பின் பெயரால் முதலாளித்துவம் சுரண்டி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் போதித்த மனிதன் எப்படி தெரியுமா? உழைக்கின்ற மனிதனுடைய வேர்வை உலர்வதற்கு முன் அவனுக்கு உன்ன கூலியை கொடுத்து விடுங்கள் சொன்னான். இங்க போராட்டங்களே கூலி கிடைக்கவில்லை என்பதற்காக நடந்து கொண்டிருக்கிறார். அன்றாடம் தொழிற்சாலைகளில், அன்றாடம் சாலைகளில், அன்றாடம் அரசு அலுவலகங்கள் முன்னால் ஒவ்வொரு தொழிலாளர்களும் போராடி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? தங்களுக்கான ஊதியம் பெறப்பட முடியவில்லை. தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு முன்னால் நபிகளார் நிகழ்த்திய புரட்சி, தொழிலாளர்களுக்கான கொள்கை உருவாகுவதற்கு முன்னால் நபிகளார் உருவாக்கிய மனிதம், உங்களில் உழைக்கின்ற உழைப்பாளர்களுடைய வேர்வை உழவதற்கு முன் கூலியை கொடுத்து விடுங்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களோடு உழைப்பவர்களுக்கு அதிக சுமைகளை கொடுக்காதீர்கள் சொன்னார். எப்படிப்பட்ட மனிதம்? முடிந்தவரை தொழிலாளியை புழிஞ்சி கசக்குகின்ற முதலாளித்துவம் இருக்கின்ற மண்ணில் நாம் நபிகள் நாயகத்தினை மனிதன் பார்க்கிறோம். உங்களிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்களிடத்தில் அதிக சுமையை கொடுக்காதீர்கள், முடிமையானால் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். இதுதான் மனிதம். உழைக்கின்ற வர்க்கத்தை குறித்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை இதுதான். உழைப்பாளி என்றாலே ஏளனமாக பார்க்கின்ற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்மேல் அழுக்கப்படாது பொருள் ஈட்டுகின்ற மனிதர்களை உயர்ந்தவர்களாக, அழுக்கடைந்த ஆடைப்பட்ட மனிதர்களை இழிவானவர்களாக பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தில் ஒரு மனிதர் வந்தார், அவருடைய கைகளை நபிகள் நாயகம் பார்த்தார். உம்முடைய கைகளில் பச்சை குத்தி இருக்கிறா என்று தோழரே என்று கேட்டார். அந்த மனிதர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, பச்சை கொடுத்து பழக்கம் எனக்கு இல்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் கேட்டார்கள், பிறகு என்ன இது என்று சொன்னார்கள். அந்த மனிதர் சொன்னார், உழைப்பின் காரணமாக, உழைப்பிற்குரிய உபகரணங்களை பிடிப்பதன் காரணமாக என் கை காப்பு காய்த்ததனால் இப்படி இருக்கிறது என்று சொன்ன பொழுது நபிகளார் அந்த கைகளை தன்புறத்திலே வாங்கி முத்தமிட்ட காட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு நம் வீட்டுக்கு காலையில் தூய்மை செய்ய வருகின்ற தூய்மை பணியாளர்களுடைய பார்வை நமக்கு எப்படி இருக்கு? நம் வீட்டு குப்பைகளை அந்த மனிதர்கிட்ட எப்படி ஒப்படைக்கிறோம்? வீட்டுக்கு வருபவர்களுக்கு நாம் வைத்திருக்கிற பேரே குப்பைக்காரர்கள், குப்பைக்காரங்க வந்திருக்கிறாங்க. நான் பிள்ளைகளுக்கு அப்படிதான் பழக்கிறோம். அன்றைய குப்பைக்காரர்கள் அவர்கள் அல்ல, குப்பை போடுகிற நாம் தான் குப்பைக்காரர்கள், அவர்கள் தூய்மை பணியாளர்கள், அப்படித்தான் அரசும் சொல்கிறது. ஆனால் மனித சமூகம் இன்னும் அவர்களை குப்பைக்காரர்களாக பார்க்கிறது. நபிகள் நாயகம் உழைப்பவர்களுடைய கைகளுக்கு முத்தமிட்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்திலே ஆக சிறந்த சம்பாத்தியம் அவன் தன் உழைப்பால் உழைத்து உண்வதுன்னு சொன்னான். சமைக்கின்றவர்களை பத்தி நபிகள் சொன்னாங்க, உங்களுக்கு உணவு கொடுப்பவர்கள் கடும் வெப்பத்திலும் புகையிலும் உங்களுக்காக சமைக்கிறார்கள், முடியுமேனால் அவர்களோடு உங்களோடு உட்கார வைத்து உணவு உண்ணுங்கள் சொன்னார். அப்படி உங்களோடு உட்கார வைத்து உணவு அருந்த செய்ய முடியவில்லையா, நீங்கள் உண்பதற்கு முன்னால் அவர்களுக்கு உணவை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். இங்கே எங்கே மனிதம் இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களை சொல்லுங்கள். இந்த மனிதத்தை மனிதர்கள் மத்தியில் விதைப்பதற்காகத்தான் தேசம் முழுவதும் மனிதம் போற்றுவோம் என்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரியவர்கள். மனிதம் காக்கப்பட வேண்டும். காக்கப்பட வேண்டியது மதமோ சாதியமோ இனமோ குலமோ நிறமோ அல்ல, மனிதம் காக்கப்பட வேண்டும், மனிதம் போற்றப்பட வேண்டும், மனிதம் பேணப்பட வேண்டும், எல்லா வகையிலும் மனிதம் பேணப்பட வேண்டும். இன்றைய மனித சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக மாறி இருக்கிறது என்று சொன்னா சுயநலமிக்க சமூகமாக மாறி இருக்கு. பொருட்களை நேசிக்கின்ற சமூகமாக மாறி இருக்கிறோம். பொருள் முதல்வாதம், we are in materialism world. பொருள் முதல் வாதத்தில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். பொருளுக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் இங்கே மனிதர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை.
சொல்லுங்க, நாம் யாரை நேசிக்கிறோம்? நம்மோடு இருக்கின்ற பொருள்களை நேசிக்கிறோமா, மனிதர்களை நேசிக்கிறோமா? நீங்கள் உங்களுடைய வலைதளங்கள்ல ஒரு பதிவுகளை பார்த்திருக்கலாம். மனிதர்களை நேசியுங்கள், பொருட்களை பயன்படுத்துங்கள் சொல்கின்ற வாசகத்தை பார்த்திருக்கலாம். எதனால் இங்கே மனித சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. தங்களிடம் இருக்கின்ற ஆண்ட்ராய்டு மொபைலை நேசிக்குது, தாங்கள் ஓட்டுகின்ற வண்டியை இந்த மனித சமூகம் நேசிக்குது. ஆனால் தங்களோடு வாழுகின்ற சக மனிதரை இங்கு யாரும் நேசிப்பதே இல்லை, பயன்படுத்துகிறார்கள். மனிதர்கள் பயன்பாட்டு புரிகின்ற வரை அவர்களோடு நாம் உரையாடுகிறோம். எந்த மனிதன் எனக்கு பயன்படுவான்னு சொன்னா அவன்கிட்ட பேசுவோம். எந்த மனிதன் நமக்கு பயன்பட மாட்டானோ அவன்கிட்ட பேச மாட்டோம். நபிகள் நாயகம் மனிதர்களை பயன்பாட்டுக்குரியதாக பார்க்காதீர்கள், நேசத்திற்குரியதாக பாருங்கள். எப்படி சொன்னாங்க தெரியுமா? உலகத்துல யாருமே சொல்லாத விஷயத்தை நபிகளார் சொன்னார்கள். உங்களில் ஒருவரை பார்த்தால் புன்னகையுங்கள் என்று சொன்னாங்க. உலகத்திலேயே சக மனிதனை பார்த்து சிரிங்கப்பான்னு சொன்ன ஒரே தலைவர் உண்டு என்று சொன்னால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இன்னைக்கு எல்லாருமே சமூக ஊடகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். சோசியல் மீடியாவுக்குள்ள உலகத்துல சிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் பேஸ்புக்ல, எனக்கு ட்விட்டர்ல இவ்வளவு ஃபாலோவர்ஸ், என்னோட வாட்ஸ்அப்ல இவ்வளவு பேரு. அஞ்சு துறையிலே அது ஒரு மாய உலகம். ஒருவன் பிறந்தாள் என்று சொன்னால் வாழ்த்து சொல்வதும், ஒரு இறந்து விட்டால் ஆர்ஐபி போடுவதும் ஒரு குறுகிய உலகம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய எவரேது ஒருவர் தன்னோடு இருக்கின்ற சக மனிதன் நேரில் பேசுவானா என்று சொன்னால் பேச மாட்டான். நலம் விசாரிப்பான், நலம் விசாரிக்க மாட்டான். இது அல்ல மனிதன், இதல்ல வளர்ச்சி, இதல்ல சகோதரத்துவம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் பார்த்தால் நேசியுங்கள், பொருட்களை நேசிக்காதீர்கள், பொருட்களை பயன்படுத்துங்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள்? வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இருசக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடையே ஒரு சக மனிதன் நடந்து செல்வதை பார்த்தால் உங்கள் வாகனத்தில் இடம் இருந்தால் அவனை ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நாம ஓட்டுகின்ற மின்னணு சாதனங்கள், எரிபொருள் சாதனங்கள் இல்லாத காலகட்டத்தில், குதிரையும் ஒட்டகமும் வாகனமாக இருந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், வாகனத்தில் பயணிக்கின்ற ஒரு மனிதர், சாலையில் நடந்து செல்கின்ற ஒரு மனிதரை பார்த்தால் ஏற்றிக் கொள்ளட்டும், அவரை தன்னோடு பயணிக்க செய்யட்டும் சொன்னார். இதான் மனிதம், இதான் மனித நேசம். ஒரு கட்டத்திற்கு மேல் சொன்னாங்க, நீங்கள் எதை விரும்புவீர்களோ அதை மற்றவர்கள் விரும்புகள் சொன்னாங்க. நாம் எதை விரும்புவோமோ அதை மற்றவர்களுக்கு விரும்பாத வரை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவே ஆக முடியாது சொன்னார். இன்னைக்கு விருப்பத்தையே பிரித்து வைத்திருக்கிறோம். நமக்கான விருப்பம் என்பது வேறு, மற்றவர்களுக்கான விருப்பம் என்பது வேறு என்கின்றதை நாம பிரிச்சு வச்சிருக்கிறோம். நபிகள் நாயகம் அப்படி சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் எந்த வரைக்கு மனிதர்களோடு உரையாடினார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் யாரிடத்திலே கை கொடுத்தால், கை கொடுத்தவர் கை எடுக்கும் வரை நபிகள் நாயகம் அவருடைய கைகளை விட மாட்டார்கள் என்பதை அறிவிப்பிலே பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் கை கொடுப்பதற்கு முன்னால் யாரிடத்தில் கை கொடுக்கிறோம்னு பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் அவன் உயர்ந்தவனா என்று பார்க்கிறோம், அந்தத்தில் அவன் உயர்ந்தவனா என்று பார்க்கிறோம், அதிகாரத்தில் இருப்பவனா என்று பார்க்கிறோம். ஏழ்மையில் இருப்பவனாக இருந்தால் அவனை மதிக்க கூட இந்த சமூகம் தயாராக இல்லை. நபிகள் நாயகம் அப்படி எந்த மனிதரையும் பார்த்ததில்லை. சக மனிதர் யாரானாலும் நபிகள் நாயகம் அவர்களோடு உளமாற உரையாடுவார்கள். அவர்கள் கை கொடுத்தால் கொடுத்தவர் கையை விலக்கிக் கொள்ளும் வரை நபிகள் நாயகம் ஒருபோதும் தங்கள் கைகளை விலக்கிக் கொள்ள மாட்டார்கள். இதுதான் மனிதம். இந்த மனிதத்தை விதைப்பதற்காக, இந்த மனிதத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் நபிகள் நாயகம் வந்தார்கள். அந்த நபிகள் நாயகத்தினுடைய மனிதத்தை இந்த தேசம் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு முன்னால் மனிதம் போற்றுவோம் என்கின்ற இந்த கருப்பொருளை நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறோம். மனிதம் கெடுவதற்கான இன்னொரு முக்கிய பண்பு, இங்கு மனிதம் இல்லாமல் போவதற்கான அடிப்படை பண்பு, சக மனிதன் யாரையும் மன்னிப்பதற்கு தயாராகவே இல்லை. ஒவ்வொருவரும் தாமை உத்தமர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் என்ன தவறு வேணா செய்யலாம், ஆனா என்னிடத்தில் யாரும் தவறாக நடந்து கொண்டால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் வீட்டு வாசல்ல யாரா வண்டியை நிப்பாட்டினா நான் பொறுத்துக்க மாட்டேன், சண்டை போடுவேன். நான் வேகமா போய் இன்னொரு வண்டியை முட்டுவேன். என் வண்டியை யாராவது தெரியாம முட்டிட்டா எனக்கு கோபம் வரும், திட்டுவேன். அன்பிற்கு குடுக்கல் வாங்கலில் ஆரம்பிக்கின்ற இந்த குரோத விரோதம் நம்முடைய பிள்ளைகள் பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடு விளையாடுகின்ற வரை உருவாகின்றது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுக்கிடையே மன்னிக்கின்ற மாண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள், அது மனிதத்தை வளர்க்கும் சொன்னார்.
மன்னிக்கின்ற மாண்பு வேண்டும். சக மனிதனை மன்னிக்கக்கூடிய பண்பு வேண்டும். ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எந்த அளவுக்கு மன்னிக்கிறது மக்களை? என்கிட்ட ஒருத்தர் வேலை செய்யறார், தப்பு செய்யறாரு, நான் எந்த அளவுக்கு மன்னிக்கிறது? நபிகள் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70 முறைக்கும் அதிகமாக நீ மன்னிங்கன்னா. சொல்லுங்க. இன்னைக்கு நாம் ஒரு வசனம் சொல்லுவோம், திரைப்பட வசனம், எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. யாரிடத்தில் மன்னிப்பு இல்லையோ அவர்களிடத்துல மனிதம் கிஞ்சிட்டும் இருக்காது, கடுகளவு கூட அவர்கிட்ட மனிதம் இருக்காது. யாரிடத்துல மன்னிக்கின்ற குணம் மிகைத்திருக்கிறதோ அவர்களிடத்துல மனிதம் மிகைத்திருக்கும். அன்பிற்குரியவர்களே, அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மண்ணில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான்னு சொன்னான். வேறு வார்த்தையில சொன்னா, லா யர்ஹமுல்லா மன் லா யர்ஹமுன் நாஸ், எவன் மனிதனிட்ட கருணை காட்டலையோ அவன்கிட்ட இறைவன் கருணை காட்ட மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே இந்த இந்திய மண்ணில் இஸ்லாம் அதிகாரத்தால் வரவில்லை, இஸ்லாம் வாளால் வரவில்லை, இஸ்லாம் மனிதத்தால் வந்தது. இங்க இருக்கின்ற மனித உள்ளங்களை கொள்ளை கொண்டு வரலாற்றை திருப்புபவர்கள் எப்படி வேண்டுமானால் திரிக்கட்டும், அதிகாரத்திற்கு வேண்ட எத்தனை பொய் மூட்டைகளை வேண்டுமானால் அவிழ்த்து விடட்டும். உண்மை என்ன தெரியுமா? இந்த மனித சமூகம் சொல்கிறது, இங்கு வாழ்பவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வெள்ள பிரளயமும், ஒவ்வொரு புயல் வருகின்ற பொழுதும், ஒவ்வொரு பேரிடர் வரும் பொழுதும் இந்த சமூகம் சாட்சி சொல்கிறது, எங்களை காப்பாற்றியவர்கள் முஸ்லிம்கள், எங்களுக்கு உணவளித்தவர்கள் முஸ்லிம்கள், நாங்கள் இன்று வாழ்வதற்கான காரணம் முஸ்லிம்கள். அன்பிற்குரியவர்களை, இன்றும் இந்த மண்ணில் மனிதம் நிலைநிறுத்துகின்ற உன்னதமான உயர்ந்த பண்பை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், ஈமான் நம்மிடத்தில் ஏற்படுத்திய உன்னதமான உயர்ந்த பண்பு. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு சென்னை வெள்ளத்தின் பொழுதும் இந்த சமூகம் அதுக்கு சாட்சி. கடந்த வெள்ளத்தின் பொழுது ஒரு இந்து தம்பதி ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறார்கள். பிள்ளை பெண் பிள்ளை. பிள்ளைக்கு வைக்கப்படுகின்ற பேர் என்ன தெரியுமா? யூனுஸ். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், காப்பாற்றப்பட்ட அந்த தம்பதிகள் பெற்ற பிள்ளை யூனுஸ் வைக்கின்ற போது பத்திரிகைகள்ல வந்தது. அன்பிற்குரியவர்களை, போகிற போக்கில் வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுகின்ற பழக்கம் எங்களிடத்தில் இல்லை. மனிதர்கள் ஒருவரையோடு வெட்டி கொண்டு சாவதற்கு, அடித்துக் கொண்டு சாவதற்கு மதத்தின் பெயரால் பொய்களை அவிழ்த்து விடுகின்ற அநீதமான பேச்சு எங்களிடத்துல இல்லை, ஒருபோதும் இருக்க போவதில்லை. உண்மையை பேசுகிறோம், நடந்ததை பேசுகிறோம். எங்கோ இருக்கின்ற வரலாற்று சம்பவம் அல்ல, இதோ ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நடந்தது பத்திரிகை செய்தி. அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பெண்மணியிடம் கேட்கிறார்கள், ஏன் உங்கள் பிள்ளைக்கு யூனுஸ் என்று வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது, வெள்ளத்தில் தத்தளித்தோம், நிறைபாத கர்ப்பிணி, பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு உண்டான நிமிடங்கள் நெருங்கிவிட்டது. ஒரு சகோதரன் ஓடி வந்தான், என்னை தூக்கினான், மருத்துவமனையில் சேர்த்தான். போகும் பொழுது அவன் பெயரை கேட்டோம், யூனுஸ் என்று சொன்னான். அவன் எந்த ஊரை சார்ந்தவன் தெரியவில்லை, என்ன வேலை செய்கிறான் தெரியவில்லை, பேர் யூனுஸ் என்று வைத்தான். அந்த யூனுஸ் இல்லை என்று சொன்னால் நானும் என் பிள்ளையும் இப்போது இறந்திருப்போம், ஆகவேதான் என் பிள்ளைக்கு யூனுஸ் என்று பெயர் எடுத்து சொல்றான். மனிதம் இன்னும் இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம்களால் என்பதற்கான சாட்சி. அன்பிற்குரியவர்களே, விஜய் தொலைக்காட்சியினுடைய ஒரு பெரிய தொடர் நீயா நானா, கொரோனாவுடைய காலகட்டத்தில் நடந்த இடர்பாடுகளை பற்றி போஸ்ட் கொரோனா காலத்துல ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விவாதத்துல தாங்கள் உயிர் பிழைத்து வந்தவர்கள் அனுபவத்தை சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்மணி, சுமார் 50 வயதை கடந்த 60 வயதை கடந்த ஒரு பெண்மணி சொல்கிறார், நான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், எல்லா வாகனங்களுக்கும் தொடர்ந்து முயற்சி செய்தேன். எங்கே என்று கேட்டார்கள், மருத்துவமனைக்கு என்று சொன்னேன். என்ன பிரச்சனை என்று சொன்னார், கொரோனா என்று சொன்னேன். யாருமே என் வீட்டுக்கு வரல. அடுத்தடுத்த நம்பர்களை என் போனை எல்லாரும் கட் செஞ்சாங்க. கடைசியாக ஒரு ஆட்டோக்காரர் வந்தார். அவர் என்னை கைத்தாங்களாக அழைத்து சென்றார், மருத்துவமனையில் சேர்த்தார். அவர் அங்கு வந்து என்னை ஆஸ்பத்திரியில் சேர்க்கவில்லை என்று சொன்னால் நான் அன்றே இறந்திருப்பேன். நெறியாளர் கேட்கிறார், யார் அந்த நபர் என்று கேட்கிறார். அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறார், அந்த நபரின் பெயர் தெரியாது, ஊர் தெரியாது, ஆனால் ஒன்று சொல்வேன், அந்த நபர் முஸ்லிம். இதுதான் மனிதம். இறந்த தன் தாயின் உடலை சுமக்க பயந்த மனித சமூகத்துக்கு மத்தியில்
இறந்து போன தன் தந்தையினுடைய சடலத்தை வாங்க பயந்த சமூகத்துக்கு மத்தியில் உயிரோடு இருந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்கும் இறந்த மனிதர்களை அவர்களுடைய மரியாதையோடு அவர்களை சடங்கு செய்வதற்கும் இறங்கிய மனிதத்தை இந்த மண்ணில் காட்டியவர்கள் முஸ்லிம்கள். இந்த மனிதன் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் நடைபெற்றிருக்கின்ற காலம் வரை இந்த மனித சமூகம் இன்புற்று இருக்கும். இந்த சமூகம் மனிதன் மகிழ்ந்திருக்கும். எப்போது மனிதன் கொல்லப்படுகிறதோ, எப்போது மனிதன் மாய்க்கப்படுகிறதோ, அதற்கு பிறகு எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாலும் சரி, எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் சரி, மனிதர்கள் வாழ்வதற்கு உண்டான அருகதையற்ற மண்ணாக அந்த மண் மாறி போகும், அந்த தேசம் மாறி போகும் என்பதற்கு உலகத்துல பல தேசங்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகிறோம். அன்பிற்குரிய என்னருமே பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதத்தை போற்றுவோம். தக்ரீமை இன்சானியத் என்கின்ற அடிப்படையில நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தொடர் பிரச்சாரம் என்பது சக மனிதன் ஒவ்வொருவரையும் மதம் கடந்து, சாதியம் கடந்து, மொழி கடந்து, ஏன் பொருளாதாரம் கடந்து நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கின்ற நேசத்தை குர்ஆன் நீங்கள் ஆதத்தினுடைய மக்கள், அதன் அடிப்படையில் ஓர்தாய் மக்கள் என்று சொல்கிறது. அப்ப மனிதர்கள் அனைவரும் ஓர் குடும்பம், ஓர் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவர் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நேசிப்பதால் மட்டும்தான் இந்த மண்ணில் சுபிட்சமாக மனித சமூகம் வாழும். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு அழைப்பு விடுத்தவர்களாக மனிதம் போற்றுவோம் என்கின்ற இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் தொடர இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களை, மனிதம் போற்றுவோம். மனிதம் போற்றுவதற்கு உண்டான சாட்சிகளாக நாம் மாறுவோம். நபியல் பெருமானாரை பற்றி குர்ஆன் பேசும். மனிதத்தை நிலைநாட்டிய, மனிதத்தை நிகழ்த்தி காட்டிய, இனி இப்படி ஒரு சமூகம் உலகத்தில் வருமா என்று உலகம் வியக்கின்ற அளவிற்கு ஒரு சமூகத்தை படைத்து விட்டு சென்ற நபிகள் நாயகத்தை பற்றி ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பேசுவான். வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷஹதா அலன்னாஸ் வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக படைத்திருக்கிறோம். எதற்காகவெனில் இந்த தூதர் எப்படி உங்களிடத்திலே சான்று பகர்ந்தாரோ, எதற்கு சான்று பகர்ந்தார்? எல்லாவற்றிற்கும் சான்று பகர்ந்தார். உங்கள் இறைவன் ஒரே இறைவன், நீங்கள் ஒரு தாய் மக்கள், நீங்கள் ஒருவருக்கு நலன் நாட வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நலம் விரும்ப வேண்டும், ஒருவருக்கு ஒரு தீங்கு வைக்க கூடாது. இது எல்லாவற்றையும் விட இங்கே யாரும் ஆண்டான் அடிமை என்று இல்லை, எல்லோரும் சமமானவர்கள் என்று சான்று பகர்ந்ததை போல் நீங்களும் ஏனைய மக்களுக்கு சான்று பகருங்கள் என்று நம்மை பார்த்து குர்ஆன் சொல்கிறது. அப்படி சான்று பகரக்கூடிய மக்களாக, மனிதத்தை போற்றக்கூடிய மக்களாக, மனிதத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதன் மூலம் இந்த தேசத்துடைய ஒட்டுமொத்த மக்களும் ஓர் தாய் மக்களாக, ஓர் ஆதமினுடைய மக்களாக வாழக்கூடிய நன்மக்களாக வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு மனிதம் போற்றுவோம் என்கின்ற இந்த பெருமனை கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى